ஹாயா இன்னைக்கு ஒரு பாவக்காய் தொக்கு தான். நாங்கள் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து அது நல்லா வதங்கினோடனே ஒரு 5 தக்காளி சேர்த்துருக்கோம். நல்லா பாவக்காய் இருக்க கசப்பெல்லாம் போகுங்கிறதுக்காக அதையும் போட்டு நல்லா அந்த தக்காளி மசிஞ்ச பின்னாடி இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அப்புறம் தனி மிளகாத்தூள் நல்லா காரமாக போட்டால் தான் சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். நம்ம ஏற்கனவே பாவக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம். அந்த பாவக்காவை இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருள சுக்கு மாட்ட வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி நிறையா போட்டிங்கன்னா அதில் இருக்க கசப்பெல்லாம் போயிடும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நம்மளோட பாவக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். சூடான சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். தக்காளி நிறையா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கசப்பு கொஞ்சம் கம்மியாகும். Thank you for your